வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம ஆல்ரெடி கேட்டிருந்தோம் ஏதாவது கேள்வி கேளுங்க அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன்னு. 203 பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆனால் எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ண போகிறது கிடையாது. யாரெல்லாம் முக்கியமாக கேட்டிருக்கீங்களோ மற்றும் கேட்ட கேள்விக்கு திருப்பி பதில் இல்லை, முக்கியமான கேள்விகள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லாமல் ஒரே ஆன்சராக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்படிலாம் யார் சொன்னான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் பல பேர் சொன்னீங்க. ப்ரோ எல்லா கேள்வியும் கேட்ட கேள்வி வருது, அப்படி ஆன்சர் பண்ணலாமல் ஒழுங்காக ஆன்சர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபாஸ்ட்டு 2 கேள்வி. அதில் நான் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுன்னு கேட்டிருந்தோம்ல. ப்ரோ ரா 3 hours டெலிகாஸ்ட் ஆகுமா? ராயல் ரம்பில் யாரெல்லாம் சர்ப்ரைஸாக ரிட்டன் ஆவா? ராவை இது வரைக்கும் 3 hour ஷோன்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ் பண்ணல. ஆனால் ஸ்மாக்டவுன் இதுக்கப்புறமா 3 hour ஷோவாக தான் நடக்க போகுது. இந்த வாரம் நடக்க போகிற ரா வந்து ஃபைனல் USA நெட்வொர்க் ரா. அதில் மேபி இதுக்கப்புறமா நடக்க போகிற மண்டே நைட்டாக வந்து 3 hours நடக்கலான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணலன்னா அவ்வளோதான். ராயல் ரம்போவை பொறுத்த வரைக்கும் நிறைய சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் இருக்குது. அதில் ஒரு சில பேரை பற்றி சொல்லலாம். குயின் ஷார்லா ஃப்ளேர் வந்து இந்த வருடம் ராயல் ரம்போக்கு ரிட்டர்ன் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த வருடம் நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து WWEல கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கிறதுனால இவங்களும் ராயல் ரம்போக்கு ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. கிரவுன் ஜோலுக்கு அப்புறமா ராண்டி ஆர்டனும் WWEக்கு வரதில்லை, இன்ஜுரி காரணமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேபி கெவின் ஓவன்ஸ் கூட ஸ்பீட் போகிறதுக்காக இந்த வருடம் ராயல் ரம்போக்கு ராண்டி ஆர்டனும் சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் வந்து இந்த வருஷம் ராயல் ரம்போ ரிட்டர்ன் ஆகிறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இது வரைக்கும் WWEயோட ப்ரொஃபைல் பிக்சரில் ப்ராக் லெஸ்னர் இருக்கிறாரு. ஆனால் அஃபிஷியலி ப்ராக் லெஸ்னரை பற்றி எந்த செய்தியும் இல்லை. மேபி ப்ராக் லெஸ்னரோட ரிட்டனை நீங்கள் யாராவது எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக எதிர்பாருங்க, வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஜான்சனா வருவாரான்னு கேட்டிங்கன்னா ஜான்சனா 100% இந்த வருஷம் ராயல் ரம்போக்கு வருவார். அஃபிஷியல் ராயல் ரம்போ போஸ்டரில் ஜான்சனாவை அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜான்சனா கண்டிப்பாக இந்த வருடம் ராயல் ரம்போக்கு வருவார். அதே மாதிரி உமன் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கா வந்து இந்த வருடம் இன்ஜுரி காரணமாக 2024 நிறைய மேட்சஸ் மிஸ் பண்ணாங்க. அவங்களும் இந்த வருடம் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பர்சன்டேஜ் சான்ஸ் பார்த்தீங்கன்னா ராக்கும் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த வருடம் ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் தற்போதைக்கு ரிட்டர்ன் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சில பேர் ரிட்டர்ன் ஆகலாம், அடிஷ்னலாக இன்னும் பல பேரும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேணாலும் நடக்கலாம். ஜனவரி 6ஆம் தேதி நடக்க போகிற ராவை டிவியில் பார்க்கலாமா? மார்ச் மாதம் வரைக்கும் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கு கிட்ட தான் WWEயோட கான்ட்ராக்ட் இருக்குது. அதனால் ரா நெட்ஃப்ளிக்கை நீங்கள் லைவாக டிவியில் பார்க்கலாம். சோனி 10-1 லீவ் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். நியூ பிளட் லைனுக்கு சாம்பியன்ஷிப்புக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாக்கா ஃபாட்டோடைய ஃபஸ்ட்டு ராயல் ரம்போ. ஜாக்கா ஃபாட்டோடைய ஃபஸ்ட் ராயல் ரம்போனால அவர் ஜெயிப்பார்னு சொல்ல முடியாது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஜாக்கா ஃபாட்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆகலாம். சோலோ சிகாவோட நிலைமை தான் எப்படின்னு தெரில. தானே ட்ரைபிள் சீஃப்னு சொல்லிட்டு இருக்கிற சோலோ சிகாவா சாம்பியன்ஷிப்புக்கெல்லாம் பல தடவை மோதிருக்காரு. ஆனால் இது வரைக்கும் வின் பண்ணலை. பட் ஆனால் மேபி ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம். சோலோ சிகாவுக்கு எல்லா திறமையும் இருக்குது. பட் ஆனால் WWE வந்து சோலோ சிகாவை மேலே அன்றாக இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரில. நான் எந்த ஊருன்னு கேட்டுறீங்க. இப்போ இருக்கிறது நான் திருநெல்வேலியில் தான் இருக்கிறேன். திருநெல்வேலி மேலே பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பீடாக பேசுங்க, ரொம்ப ஸ்லோவாக பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ரா நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் ஆகுது. அப்போது ரசல்மேனியாவில் டிவியில் பார்க்க முடியாதா? ரசல்மேனியா வந்து ஏப்ரல் மாதம் நடக்குது. பட் ஆனால் மார்ச் மாதத்தோட WWE கான்ட்ராக்ட் வந்து சோனியோட முடிஞ்சிருச்சு. மேபி கான்ட்ராக்டை ரீசனிங் பண்ணாங்கன்னா நம்ம கண்டிப்பாக டிவியில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஆண்டவட்ட செயல் தான் நம்பி. ஒரு வேளை அதை பற்றி எதாவது நியூஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். 2025 ராயல் ரம்போ வின்னர் யார்? 2025 ராயல் ரம்போ வின்னர் யாருன்னா இப்போதைக்கு சில பேர் வந்து ஜான்சனாவை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா CM பாங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் மாறிட்டே இருக்கும். ஏன் ராயல் ரம்போ டைமில் கூட வெற்றியாளர் அப்படிங்கிறது நம்ம கணிக்க முடியாத ஒருத்தர் கூட வெற்றி பெறலாம். இப்போதைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜான்சனா அண்ட் CM பாங்கோட பேரை அதிகமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ப்ரோ ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பில் இருப்பாரா? கண்டிப்பாக இந்த வருஷம் ரோமன் ரெயின்ஸ் வந்து ராயல் ரம்பில் இருப்பார். ரோமன் ரெயின்ஸ் வந்து டைட்டில் மேட்சுக்காக எதுவும் போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ட்ரைபிள் சீஃபுக்கான மேட்சையும் இந்த வருஷம் ராலையும் முடிக்கிறதுனால ராயல் ரம்பில் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் இருப்பார். ஹலோ பிரதர், எலைஸ் காணவில்லை, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ நிறைய கேள்வியும் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு எலைஸை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். எலைஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எலிசா அப்படிங்கிற ஒரு பேரில் அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டிருக்காரு. சின்ன சின்ன இண்டிபெண்டன்ட் ரெஸ்லிங் கம்பெனிகள் அங்கே சண்டை போட்டு ஒரு சின்ன ரெஸ்லிங் கம்பெனியில் சாம்பியன்ஷிப் அடிக்கடி வின் பண்ணிட்டும் இருக்கிறாரு. அடுத்தது இவர் கேட்டிருக்காரு பாருங்களேன் கேள்வி. ப்ரோ சோலோ சிகாவுக்கும் ரோமன் ரெயின்ஸ் நடக்கிற மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ணுவாரா, ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் ஆவாரான்னு கேட்டிருக்கீங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ப்ரோ பார்க்கணும். நீங்கள் கேட்டது எல்லாமே இதுக்கப்புறமா நடக்க போகிற சர்ப்ரைஸ். ஜான்சனாவுடைய ரசல்மேனியா மேட்ச் வந்து நடக்குமா ராக்கு கூட அப்படி இல்லாமல் கேட்டிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கும். ராயல் ரம்பில் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி மேட்ச் எனக்கு ரசல்மேனியாவில் நடக்கும். ராயல் ரம்பிலேருந்து ஃபியூட் ஆரம்பிப்பாங்க. கோடி ரோட்ஸுக்கும் ராண்டி ஆர்டனுக்குமான அந்த சாம்பியன்ஷிப் மேட்சுக்கான ஃபியூட் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நடக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் காத்திருப்போம்.
இந்த பிளட் லைன் ஸ்டோரியில் பிரான் ஸ்ட்ரோமன் எதுக்கு வந்திருக்காரு? எனி ஃபியூடு கொண்டு போக போகிறாங்களோ? மேபி இருக்கலாம். பிரான் ஸ்ட்ரோமனை இப்போ எனக்கு தெரிஞ்சு எதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு தெரில. ஆனால் நான் என்னுடைய கெஸ்ட்டில் சொல்லட்டா, இப்போதைக்கு ஸ்மாட்டோனில் ஜிம்மி ஊசோக்கு இன்ஜுரி ஆகிருக்குது. டாங்கா இருக்கார், டாங்காலோலாக்கு இன்ஜுரி ஆகிட்டு. ஸோ அதனால் சில ரஸ்லர்ஸ் இன்ஜுரி ஆனதுனால பிரான் ஸ்ட்ரோமனை இப்போ நியூ பிளட் லைனில் ஃபியூட் போகிற மாதிரி லைட்டாக அந்த அவர் இன்ஜுரி கிளியர் ஆகிற வரைக்கும் லைட்டாக ஃபியூடாக பண்ணுறதுக்காக லைட்டாக சேர்த்து விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் டைமாக ஃபியூட் போக மாட்டார், கொஞ்சம் கேப்பை ஃபில்லப் பண்ணதுக்காக. ரே மிஸ்டீரியோ சாம்பியன் ஆவாரா? ப்ரோ ஏன் ப்ரோ, அவர் ரெஸ்லிங் கரியரில் வின் பண்ணாத டைட்டிலாக எல்லாமே வின் பண்ணிவிட்டு டாப் 1 இருக்கிறாரு. ரே மிஸ்டீரியோக்கு குறை எதுவுமே இல்லைங்க. அவர் இதுக்கப்புறமா சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ரே மிஸ்டீரியோ தன்னுடைய வாழ்க்கையில் பண்ண வேண்டிய சாதனைகள், பண்ண முடிச்ச சாதனைகள் எல்லாமே பண்ணிட்டானால ரே மிஸ்டீரியோ சாம்பியன் ஆகியும் பெரிய பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் தேவையில்லை, அவரோட பையனுக்கு கொடுக்கலாம். டீமன் பேலர் வெர்சஸ் அங்கிள் ஹவுடி மேட்ச் நடக்குமா? சான்ஸ் இருக்குதா? பிகாஸ் ஃபின் பாலர் பெட்ரே இன் டேமியன் ப்ரீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. சரி, ஓகே. ஆக்சுவலி இந்த மேட்ச் நடந்தால் நல்லா தான் இருக்கும். நம்ம பிரே ஒயிட் இருந்திருந்தால் கண்டிப்பாக டீமன் பேலருக்கும் ஃபீண்டுக்கும் ஒரு மேட்ச் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த மேட்சையும் எதிர்பார்த்துருக்கலாம். பட் ஆனால் அங்கிள் ஹவுடியும் சரி, டீமன் பேலரும் சரி, டபிள்யூபிள்யூ வந்து பெருசாலாம் காட்டுறதுல ஒரு மிட் கார்ட் டிவிஷனில் தான் காட்டுறாங்க. நடந்தாலும் அந்தளவுக்கு நல்லா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலப்பா. ஜான்சனா ஹில்டன் பண்ணி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்கீங்க. ஜான்சனாவுடைய கடைசி இயர் இதில் ஜான்சனா ஹீல் டர்ன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் ஜான்சனா முழுக்க ஒரு பேபி பீஸுக்கான ரசிலர். அவர் ஹீல் டர்ன் பண்ணால் ரசிகர்களும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ராயல் ரம்பில் இந்த வருடம் ஜான்சன் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு ஃபேஸ் டர்ன் ரசிலராக தான் இருக்க போகிறாரு. ஸோ மேபி ஹீல் டர்ன் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா அதை குழி தோண்டி புதைச்சிருங்க, ஏன்னா அதுக்கான சான்சஸ் இல்லை. ரெஸ்ல்மேனியா மேட்ச் கோடி வெர்சஸ் ஜே அண்ட் கோடி ரோட்ஸ் 2 பேருமே ஒரு நல்ல டேக் டீமராக இருந்திருக்கிறாங்க, டேக் டீம் சாம்பியன்ஸாகவும் இருந்திருக்கிறாங்க. பட் ஆனால் இப்போ கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஜே ஊசோ ரெஸ்ல்மேனியா மோதுற அளவுக்குலாம் வளரல. அவருக்கு ஹைப்னஸ் இருக்குது. பட் ஆனால் அவர் இப்போ இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக தான் ரெஸ்ல்மேனியா மோதுவார்னு நினைக்கிறேன். மேபி இந்த வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ஜே ஊசோ ரெஸ்ல்மேனியாவில் வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஸ்டோரி தான் போயிட்டு இருக்குது. இன்னும் வேர்ல்டு டைட்டிலுக்காக மோதி வின் பண்ணுற அளவுக்கு ஜே ஊசோவை டபிள்யூபிள்யூ வந்து டெவலப் பண்ணலை. மேபி ஃப்யூச்சரில் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு சான்சஸ் இல்லை மக்களே. ராயல் ரம்பில் ஜான்சனாக வின் பண்ண சான்ஸ் இருக்கா? இந்த வருடம் ராயல் ரம்பில் வின் பண்ணுறவங்க பேரில் ஜான்சனோட பேரும் இருக்குது, அதனால் சான்ஸ் இருக்குது. ப்ரோ டபிள்யூபிள்யூ டிவியில் போடுவாங்களா இல்லையா சொல்லுங்கள். நிறைய பேர் கேட்டுகிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் நான் ரெண்டு கமெண்ட்டுக்கு நான் சொல்லிட்டேன். இதில் டீட்டெயிலாக சொல்கிறேனே, ஏன்னா அது வேறு மாதிரி, இது வேறு மாதிரி. ராவை மார்ச் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்க்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி அஃபிஷியல் நியூஸ் கிடைக்கல. மேபி அப்படி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். மார்ச் வரைக்கும் டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் வந்து சோனியில் விட்டு தான் இருக்குது. ஒருவேளை புது கான்ட்ராக்ட் போட்டாங்கன்னா இதுக்கப்புறமும் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2020 அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க, 2025 முடியுது. ஸோ அதனால் அப்படி சொல்கிற மக்களே. ஸோ அடுத்தது ராஸ் மேட்டன் வியூவர்ஷிப் போடுங்க ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு. ராஸ் மேட்டன் வியூவர்ஷிப் நம்ம போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இதுக்கப்புறம் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. சரி, நான் கண்டிப்பாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எட்ஜ் ரிட்டர்ன் டு டபிள்யூபிள்யூ. எட்ஜ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்றைக்கி நடந்த ஏடபிள்யூடைய வேர்ல்டு எண்ட் அப்படிங்கிற எபிசோடில் எட்ஜ் வந்து ஏடபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆகிட்டாரு. எட்ஜோடைய கான்ட்ராக்ட் வந்து ஏடபிள்யூ தான் இருக்குது. ஸோ ஏடபிள்யூ ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அதனால் டபிள்யூபிள்யூ பக்கம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எட்ஜ் வந்து டபிள்யூபிள்யூக்கு வருவார்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஓகே, இன்றைக்கி நிறைய பேரோட கமெண்ட்டுக்கு ஆன்சர் பண்ணேன். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ நீங்கள் கேட்டீங்க என்ன கேள்வி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதனால் ஆன்சர் என்னது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்ன புரியும், என் கமெண்ட்டை நீங்கள் காட்டலையே அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான். கேட்ட கேள்வியே கேட்டிருந்தீங்க. எப்போ இதில் ஒருத்தர் கேட்டிருந்தாருப்பா, பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ரோமனுக்கும் மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. இந்த வருஷம் பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் ரோமனுக்கும் மேட்ச் நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. எதுக்காக அந்த கேள்வியை கேட்டாருன்னு தெரில. பட் ஆனால் நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, இன்றைக்கான கமெண்ட்டுக்கான ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.